ஹாய், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பாக்கியலட்சுமி ப்ரோமோ பார்க்கலாம். ராஜியோட அத்தை ராஜியை வந்து திட்டுறாங்க. உன்னை எப்படிலாம் வளர்த்தாங்க, நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அப்புறம் ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமான்னு யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் எப்படி என்ன சொல்கிறது, அண்ணன்ட்டெல்லாம் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அவங்களுக்கு, என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரில. அதனால் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ராஜியையும் திட்டுறாங்க. ராஜியை திட்டினோன்னே ராஜிக்கும் வந்து அவங்க வந்து போய் தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க. கையில் கத்தி எடுத்து அறுத்துக்க பார்க்குறாங்க. உடனே எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க அவங்கள. அதுக்கப்புறம் ராஜியோட அத்தை சொல்கிறாங்க, நான் இது வரைக்கும் தனியாக எந்த ஒரு முடிவும் எடுத்ததில்லை பாக்கியா, இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதுக்கு நீங்கள் தான் என் கூட துணையாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்றத சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கதிரை வந்து ராஜிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற முடிவில் இருக்காங்க. அதுக்கு நீங்கள் தான் பாக்கியா எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாக்கியாட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. சரி பாக்கியாவும் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போய் கதிர்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க. கதிர்கிட்ட இதை எப்படி சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியலை. அதனால பழைய கதை எல்லாத்தையும் சொல்லி அவங்க அண்ணன் எப்படி வளர்த்தாங்க, நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இத்தனை வருஷமாக ஓடி வந்து வாழ்ந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன், என்ன ஏது அப்படின்றத எல்லாத்தையும் அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க. எல்லாமே அந்த பையனுக்கும் புரியுது. சரிம்மா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு. நீ ராஜியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கதிர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ. இதே போல் சீரியல் ப்ரோமோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள